அடையாளங்களாக விளங்கிக் கொண்டிருக்கிற தடயங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், அவற்றை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த ஆண்டினுடைய சனவரி திங்களிலே ஊரணித்தாங்கல் மலையிலே நம்முடைய அகிம்சை நடையினுடைய முதல் நடை தொடங்கியது. மாதம் தோறும் ஆங்கில மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுகிற இந்த அகிம்சை நடை இன்றைக்கு 13வது நடையாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது தவிர பல்வேறு இடிந்த நிலையிலே இருக்கிற, பராமரிப்பு இல்லாத நிலையிலே பன்னெடும் காலமாக விஜயநகர பேரரசர்களாலே, பல்லவ பேரரசர்களாலே உருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான ஆலயங்களாக இருந்து கொண்டிருந்த கோவிலாம்பூண்டி போன்ற ஆலயங்கள் எல்லாம் இன்றைக்கு கவனிப்பார் இல்லாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்திலே 6-7 சமண கிராமங்களிலே இருப்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய அறப்பணியினை, இறைவனை தரிசிப்பதற்கான ஆலயமாக இருந்த கீழ் வயலாமூர் இன்றைக்கு சிதிலமடைந்திருக்கிறது, பாதுகாப்பற்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு கிராமங்கள் பாதுகாப்பற்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற கிராமங்களிலே உழவார பணியினை மேற்கொள்ளுகிற வகையிலே இதுவரை 7 இடங்களிலே உழவார பணியையும் அகிம்சை நடையின் சார்பிலே இந்த ஆண்டிலே இதுவரை மொத்தம் 21 நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றோம். ஒரே ஒரு செய்தியினை மாத்திரம் இந்த இடத்திலே நான் ஆரம்பிக்க பொழுதே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னிடத்திலே 2 நாட்களுக்கு முன்னாலே பேசிய அருமை நண்பர் என்னிடத்திலே ஒரு செய்தியினை சொன்னார்கள். நீங்கள் இந்த அகிம்சை நடத்துவதனுடைய நோக்கம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். நான் இந்த விவரங்களை எல்லாம் சொன்னபோது சொன்னார்கள், தயவு செய்து தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். லாப நோக்கம் இல்லாமல், வருமானம் இல்லாமல் யாரும் இந்த காலத்திலே செயல்பட மாட்டார்கள். ஆகவே உங்களுக்கு ஏதோ ஒரு லாபத்தை, பணத்தை வருமானமாக நோக்கித்தான் நீங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சில பேர் சொல்லுகிறார்களே என்றார்கள். நிச்சயமாக நீங்கள் சொல்வதை நான் மறுக்கவில்லை. நிச்சயமாக இது போன்ற பணிகள் செய்பவர்களை இந்த பணிக்காலத்திலே நிறைய பேர் புகழவும் செய்வார்கள், நிறைய பேர் இகழவும் செய்வார்கள். அதற்கெல்லாம் நான் தலைவணங்கவோ அதற்கு மறுப்பு சொல்லவோ தயாராகவில்லை. நான் நிச்சயமாக அடுத்தவருடைய பணத்தினை களவாடி இருக்கிறேன் என்று அவர்கள் நினைப்பார்களே, ஆனால் அதனுடைய ஊழ்வினை பயனை நிச்சயமாக நான் அனுபவிப்பேன் என்பதை உறுதியாக அறிந்தவன் என்ற முறையிலே நம்முடைய கடமையை திறம்பட செய்ய வேண்டும் என்கிற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக நாம் வாழுகிற காலத்திலே ஏதோ தன் பெண்டு தன் பிள்ளை தன் வீடு தான் உண்டென்போல் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் என்று வைத்த பாட்டுக்கொரு கவி பாரதியின் தாசனாக விளங்கிட்ட பாரதிதாசனுடைய வரிகளை போல் நானும் என் குடும்பமும் என் மனைவியும் என் குழந்தையுமான ஒரு குறுகிய வட்டத்தை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கையை மட்டுமே கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல் சமணம் இந்த உலகளாவிய மனிதர்களுக்கான அற்புதமான விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிற ஒரு மகத்தான வாழ்வியல் இயக்கம். இது மதங்களை கடந்து, மனிதர்களை கடந்து, உயிர்களை நேசித்திருக்கிற அற்புதமான இயக்கம். மீண்டும் மீண்டும் பிறந்து பிறவி சுழலிலே சிக்கி துன்பம் உறாமல் வாழ்வதற்கான வழிகளை காட்டியிருக்கிற அற்புதமான இந்த இயக்கத்தினுடைய நம்முடைய மகாமுனிகள், நவநூற்று அறப்பள்ளிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இவைகளை எல்லாம் நாம் உதாசீனப்படுத்துவது அல்லது பராமரிக்காமல் விட்டு போவது என்பது நாம் நம்முடைய சுகபோக இந்த வாழ்விலே இன்றைக்கு கிடைத்திருக்கிற சுகங்களை பிரதானமாக கருதிவிட்டு நான் பல்வேறு விரதங்களை இருக்கிறேன், நான் சமணத்தினுடைய வேறு நெறிகளை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லுவது எனக்கு மனரீதியாக பொருத்தமான ஒரு விஷயமாக இல்லாமல் படுகிறது. ஆகவே சற்றொப்ப 1000 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கிறிஸ்து பிறப்பதற்கும் 4-5 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று பேராசிரியர்களாலே ஒத்துக்கொள்ளப்படுகிற பல்வேறு இடங்கள் இன்றைக்கு தமிழ் மாநிலத்தினுடைய 32 வருவாய் மாவட்டங்களிலும் 485க்கும் அதிகமான இடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. பிறவியாலே சமணராக இருந்து கொண்டிருக்கிற நாம் சத்தியமாக சொல்லுகிறேன், இதை தவறாக யாரும் எடுத்துக் கொள்ள வேண்டாம். இந்த 485 இடங்களிலே 165 இடங்களை தாண்டி யாராவது பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால் நான் தைரியமாக இன்றைக்கு 10 லட்சம் ரூபாயை கூட தருவதற்கு தயாராக இருக்கிறேன். நான் மாத்திரமல்ல, இன்னும் நம்முடைய பரம்பரையில் இருப்பவர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய மூதாதையர்களுக்கும் மூதாதையர்கள் அவைகளை எல்லாம் மறந்துவிட்டு நாம் இந்த தமிழகத்தினுடைய சொத்துக்காக, தமிழகத்தினுடைய பொக்கிஷமாக விளங்கிக் கொண்டிருந்த அறச்சாலைகளை நாம் மறந்துவிட்டோம். அதனுடைய விளைவாக நாம் வேறு இடங்களிலே இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற இந்த அற்புதமான பொக்கிஷங்களை எல்லாம் மறந்துவிட்டதனுடைய விளைவாக இன்றைக்கு தமிழ் மாநிலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஜைனர்கள் என்பவர்கள் இந்த நாட்டிலே இருந்து விரட்டடிக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற நிலையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிஞ்சி போய் ஜைனர்கள் என்று சொன்னால் அவர்கள் வட மாநிலங்களிலே இருந்து வந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். மொழியை, தாய்மொழியை இந்தியாக கொண்டவர்கள் தான் ஜைனர்களாக இருக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழுக்கு இன்றைக்கு
பெரிய இலக்கியவாதிகள் எல்லாம் சொல்லுவதை போல் ஐம்பெரும் காப்பியங்களை மாத்திரமல்ல தமிழ் இலக்கியங்களிலே ஜைன இலக்கியங்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் வெற்றிடமாகத்தான் இருக்கும் என்கிற அற்புதமான விஷயத்தை உருவாக்கி காட்டியிருக்கிற அந்த தமிழ் சான்றோர்கள் சமண சான்றோர்கள் விட்டு வைத்திருக்கிற அற்புதமான சொத்தை நாம் நம்முடைய சந்ததிக்கும் நாம் வாடுகிற நம்முடைய சமகால தோழர்களுக்கும் எடுத்து உரைக்காமல் வாழ்வது என்பது வாழ்க்கையினுடைய பொருளாக இருக்கும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். ஆகவே இந்த அற்புதமான 13வது அகிம்சை நடைக்கு இந்த அனந்தநாத பகவானுடைய அனந்தமங்கலம் மலை நோக்கி வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வரவேற்பதிலே நான் ஈடு இணையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னன்றி ஒன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி ஒன்ற மகற்கு என்ற நம்முடைய திருக்குறள் ஆசானுடைய குரல் நெறியை போல் இன்றைக்கு காலையிலும் மதியமும் நமக்கு ஆகாரத்தை அளிப்பதற்காக இங்கே ஏற்பாட்டினை செய்திருக்கிற வணக்கத்திற்குரிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் உப்புவேலூர் சுகுமாரன் ஐயா அவர்களுக்கு அகிம்சை நடையின் சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை முதன்முறையாக எடுத்துச் சொல்லி, கடந்த முறை ஆம்பூருக்கு அருகாமையிலே இருக்கிற தென்னம்பட்டு கிராமத்திலே நம்முடைய பகவானுடைய தீர்த்தங்கர பகவானுடைய பிம்பம் ஒன்று இருக்கிறது. அங்கே வேலூர் மாவட்டத்தினுடைய தினகரன் பத்திரிகையிலே சம்பந்தமான செய்தி வந்தது. இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி உள்ளிட்ட நாளிதழ்களிலே கடந்த முறை நாங்கள் அங்கே 10 தினங்களுக்கு முன்னாலே சென்றபோது அந்த செய்தி வந்தது. அதற்கும் பக்கத்திலே இருக்கிற மலையம்பட்டு கிராமத்திலே சுடாத மண்ணாலே கட்டப்பட்டிருக்கிற அந்த இயற்கையாக அமைந்திருக்கிற மலை குகையிலே நம்முடைய முனிவர்கள் தவம் நோற்ற அறமுறைத்த அங்கே அரும்பாவி மலை என்று அழைக்கப்படுகிற மலையம்பட்டு மலையிலே அந்த அகிம்சை நடையினுடைய உழவார பணியினை நாங்கள் அங்கே செய்த பொழுது அங்கே இந்த அகிம்சை நடைக்காக ரூபாய் 500 அளித்த வணக்கத்திற்குரிய ஓய்வு பெற்ற லட்சுமி விலாஸ் வங்கியினுடைய அதிகாரி திருமிகு சக்கரவர்த்தி அவர்களுடைய துணைவியார் விஜய் சக்கரவர்த்தி அவர்கள் இன்றைய இந்து தமிழ் நாளிதழினுடைய வியாழக்கிழமை தோறும் சமணத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை, சமணத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் வாரந்தோறும் உலகளாவிய தமிழறிந்த மனிதர்கள் தெரிந்து கொள்வதற்காக அவருடைய கட்டுரை வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த நடையிலே ரூபாய் 500 அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அகிம்சை நடையின் சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அகிம்சை நடை ஆரம்பிக்கப்பட்ட முதல் நடையிலேயே தன்னுடைய 82 வயது மனைவியோடு ஊரணி தாங்கள் கடுமையான மலையிலேயும் ஏறி தொடர்ந்து அகிம்சை நடைக்கும் பல்வேறு பணிகளுக்கும் வருகை தந்திருக்கிற பலத்தி சென்ராஜ் நயினார் அவர்கள் ரூபாய் 1000 அளித்து தொடர்ந்து இந்த பணிக்காக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அகிம்சை நடையின் சார்பிலே நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்றோர்களே, யாரையோ இதனை புகழ வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. வெளிப்படையாக வாங்கியிருக்கிற பணத்தினுடைய விகிதத்தை சொல்ல வேண்டும் என்கிற காரணத்தினாலே இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த அற்புதமான திருத்தலத்திற்கு வருகை தந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம், இது தென்னார்காடு மாவட்டம் என்று ஒரு காலத்திலே அழைக்கப்பட்ட நம்முடைய கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களை தாண்டி இன்றைக்கு வருவாய் மாவட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிற திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களுடைய எல்லை கிராமமாக இந்த அனந்தமங்கலம் விளங்குகிறது. இங்கிருந்து அடுத்த கிராமம் வைரபுரம் என்கிற கிராமம். அங்கே சற்றொப்ப 400 குடும்பங்கள் சைவ வேளாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் சைவத்தை கடைபிடிப்பவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிற அங்கு ஒரு அம்மனம்பாக்கம் என்கிற கிராமம் ஒரு சமண பெயரினை தாங்கி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கு அந்த வைரபுரம் என்கிற கிராமத்திலே இருந்து அமனம்பாக்கம் என்கிற கிராமம் இருக்கிறது. அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்திலே தாதாபுரம் என்கிற கிராமத்திலே மிக பழமையான ஒரு சமண ஆலயம், அங்கே அது இடிக்கப்பட்ட சூழ்நிலையை வரலாற்று ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்டு அதை சொல்லுகிறார்கள். அதற்கும் பக்கத்திலே இருக்கிற கீழ்மா விலங்கையிலே ஒரு சிறிய குடவரை கோயிலிலே நம்முடைய சமண தீர்த்தங்கர்களுடைய திருவுருவம் இருந்ததான வரலாற்று செய்திகள் சொல்லுகின்றன. ஆகவே இந்த பெருவழி என்பது சமண பெருவழியாக தொடர்ந்து இங்கே பன்னெடும் காலமாக சமணர்கள் வாழ்ந்ததற்கான தடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிற உரத்தி மலையிலே அற்புதமான ஒரு உயரமான மலை. அந்த மலையிலே நம்முடைய சமண முனிவர்கள் தவம் நோற்று அறமுறைத்த அந்த அறப்பள்ளி, அவர்களுடைய கல் படுக்கைகள் எல்லாம் அங்கே அருமையாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட 20 டன் ஏசியை ஒரு அறைக்குள்ளே பொருத்திவிட்டு அதனுடைய சுகத்தை அனுபவித்தாலும் கிடைக்காத அற்புதமான இயற்கை சுகமாக விளங்கிக் கொண்டிருக்கிற அந்த உரத்தி மலையை நாம் இப்பொழுது மதிய உணவுக்கு பின்னாலே அங்கே நாம் சென்று அதையும் தரிசிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த அற்புதங்களை எல்லாம் எடுத்துரைத்து இங்கே மனிதர்களை எந்த விதமான பாகுபாடுகளுக்கும் இலக்காக்காமல் அத்துணை உயிர்களையும் சமமாக பாவித்து இந்த உயிர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பமுறாமல் இன்பமான நிரந்தரமான இன்பத்தை வழிகாட்டி இருக்கிற நம்முடைய தீர்த்தங்களுடைய திருவுருவங்களை பணிந்து வணங்கி இன்றைக்கும் என்றைக்கும்
எளிமையான வழியாக நம்முடைய உடலை மாத்திரமே போற்ற வேண்டும் என்கிற நிலையை மாற்றி நான் யார் என்று கேட்டால் நான் ஸ்ரீதரன், நான் பாண்டிச்சேரியை சார்ந்தவன், என் பெயர் ஸ்ரீதரன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு அல்லாமல் நான் வேறு, என்னுடைய உடல் வேறு, என்னுடைய ஆன்மா வேறு என்கிற அற்புதமான செய்தியை சொல்லி இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கான தடயங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றன என்கிற அற்புதமான வழியை காட்டுகிற வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா VC ஸ்ரீபாலன் ஐயா அவர்களை இங்கே உரை நிகழ்த்த வருமாறு மெத்த பணிவன்போடு அழைக்கின்றேன்.